வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நேத்து நடந்த ஒரு தரமான சம்பவம் பத்தி தான் பேச போறோம். தரமான சம்பவம் அப்படின்றத தாண்டி ஒரு கோமாளித்தனமான ஒரு சம்பவம் அப்படின்றது. அதாவது கோமாளிகள் தன்னை பெரிய அறிவாளிகளாகவும், தங்கள ஒரு பெரிய அதிபுத்திசாலிகளாகவும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்ட ஒரு தருணம். தாங்கள் மட்டும் தான் நல்லவங்க, மத்தவங்கலாம் நல்லவங்களா இருந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற நான் இவ்வளவு தூரம் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் நான் யார சொல்றேன்னா, ஆமாங்க நம்மளோட அதிமேதாவியான அருண் அவர்கள தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஏன்னா நேத்து முத்துக்கு பயங்கர கிளாப்ஸ். பயங்கரமான கிளாப்ஸ். அத விஜேஎஸ் என்னதான் மறைக்க ட்ரை பண்ணா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். 2வது ஒரு விஷயங்கள், விஜேஎஸ்ஸே அதிகமா ஒருத்தங்கள பேச விட்டது யாரு அப்படின்னா முத்துவ. முத்துவுகிட்ட தான் அதிகமான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கேட்கப்பட்டது. எப்படி போன வாரம் வரைக்கும் ஜாக்லின் கிட்ட கேட்கப்பட்டதோ, அதே அளவுக்கான ஒரு கேள்விகள் தான் முத்து கிட்ட இருந்தது இந்த வாரம் அப்படின்றது. இத பொறுத்துக்க முடியாம அருணுக்கு காது, மூக்கு, வாயின்னு புகையா தள்ளுது போல் இருக்கு. அதோட ரியாக்ஷன் தான் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படின்றது. இப்ப என்ன அப்படின்னா, சாட்சனாமா தேவி நேத்து கதறி கதறி அழுதாங்க. அந்த கதறல்ல யார தேடுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் அண்ணனையும் இல்ல, சாக்லேட் அருணா அருணா அப்படின்னு கத்துற அருண் அண்ணனையும் இல்ல, முத்து அண்ணாவ தான் தேடி இருக்காங்க. ஏன்னா முத்து அண்ணா முதுகுல குத்துனாலும் முத்து அண்ணன் கண்டுக்க மாட்டான்றது தெரிஞ்சுதான் இத பண்றாங்கன்ற ஒரு விஷயம். ஏன்னா நேத்து சப்போர்ட் வேற ஜாஸ்தியா வந்திருந்ததுனால பண்ணப்பட்ட ஒரு நாடகம் அது வேற ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, முடிஞ்சதுக்கு அப்புறமா அருண் அவர்கள் ரஞ்சித் அவர்கள்ட்ட அதாவது யாரு அதிமேதாவியான ரஞ்சித் சாரி கேட்டாங்களா இல்லையா எனக்கு கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லிட்டு விட்டுறணும். எனக்கு கேட்டுச்சு அவ சொன்னா இல்ல அதுக்கப்புறம் அவங்களே பேசிக்கிட்டாங்கன்னு எல்லா மக்கள்ல இருந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா மாத்தி போட்ட ஒரு அதிமேதாவி அவரு. சோ இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒன்ன பேசுது என்ன அப்படின்னா, முத்து அன்னைக்கு நான் சொன்னேன் சார் மஞ்சரி இந்த மாதிரி சொல்றாங்க என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் கொடுத்தாங்க அப்படி பேசாத வரும் அவ சொல்லலன்னா அவங்க சொன்ன அப்படின்னு மஞ்சரி சொன்ன உடனே ஓ ஓகே நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் சாரி அப்படின்னு சொன்னேன். ஏன்டா டேய் அவன் தான் சாரின்னு சொல்லிட்டான்ல இப்ப என்ன மூக்க கொண்டு அங்க போய் இடிச்சுப்பியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்ப என்ன அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது எல்லாரும் லேர்ன் பண்ணியாச்சு அததான் அவரு சொல்றாரு. இப்ப உன்ன மாதிரி ஹைப்பே நான் கேப்டன் நான் கேப்டன் நான் கேப்டன் அப்படின்னு கூச்சிக்கிட்டே இருக்கேன். நேத்தே விஜேஎஸ் முன்னாடி நான் கேப்டன் சார் நான் கேப்டன் அப்படின்ற மாதிரி முடிக்க அவர் நின்னு பேசிட்டு இருந்தார். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அத பத்தி பேசுறாராமா ரஞ்சித் அவர்கள்ட்ட எபிசோட் முடிஞ்சு சார் இவன் சரியான டப்பா சார். ஏன்டா டேய் அவன் டப்பான்னா நீ யாரு களிமண்ணா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டப்பானே தெரியல நமக்கு. இந்த குழந்தைங்க கையில ஒரு உடுக்க ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? டப்புக்கு டப்பா டப்புக்கு டப்பான்னு ஒரு ஆட்டம் ஆடும் பாருங்க. அந்த விட கேவலமான ஒரு ஆட்டத்த தான் இவரு நேத்து ஆடி காமிச்சார். ஒருத்தங்கள மார்க் பண்றது, பாடி ஷேவிங் பண்றது, ஒருத்தவங்களோட பாடி மேனரிசத்த கலாய்க்கிறது, இந்த மாதிரியான சீப்பான பிஹேவியர் வச்சுட்டு இவரு அட்வைஸ் பண்றாரு என்ன அப்படின்னா, வெளிய மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சார். இவன் கேவலமா நல்லவனா நடிக்கிறான். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்குன்னே நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் ஈஸியா வெளிய கண்டுபிடிச்சிருவாங்க சார். சரியான டப்பா சார் அவன். எப்படி மாத்தி பேசுறான். விஜய் சாரே நீங்க பேச ஏன்டா டேய் அந்த 10 விஷயம் பேசப்பட்டதுல ஒரு விஷயம் உன்னோடத பேசிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 9 விஷயத்துல அவன பாராட்டியிருக்காங்க. உனக்கு அசிங்கமா இல்லையா இது சொல்றதுக்கு? அப்படின்ற கேள்வி வருது. கேட்க முடியுமா? கேட்க முடியாதுங்க. ஏன்னா ஓட்டிங்ல லீடிங்ல இருக்காராம். சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்குதாமா அப்படின்றதுதான் வருது. அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா பிரச்சனையில இவன் ஏன் சார் தலையிடுறான்? அவங்க 2 பேருக்கு தானே சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். கூமுட்ட பயவலே சாச்சனா தான் கதறி கதறி முத்துவண்ணே வரணும்னு கதறினது முத்துவண்ணனை கட்டி பிடிச்சு அழுது உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு ஏன் உனக்கு இந்த தற்குறியான ஒரு பேச்சு தற்குறியான ஒரு எண்ணம் உனக்கு அவனுக்கு பாராட்டுகள் வந்தா உனக்கு ஏன் அவ்வளவு எரியுதுன்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் இந்த இடத்துல வருது மக்கள். மக்கள் எல்லாருமே சோசியல் மீடியால அததான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ முத்து கேவலமான நல்லவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானா மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோமா மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களாமா. அது மட்டும் இல்லாம டப்பாலையும் பயங்கரமான டப்பாவாம். டபக்கு டப்பாவாம். அது சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ஆடி காமிச்சாரு பாருங்க. வேற லெவல் கைத்தொழில் வச்சிருக்காருங்க. எங்கிட்டு போனாலும் பொழச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கோமாளித்தனம்ன்றது நமக்கு தெரியுது. அந்த கோமாளித்தனத்தை பெரிய ஹீரோயிசம் மாதிரி அவர் பண்ணாரு பாருங்க. அத சொம்படிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு 2 பேர் சிவகுமார் இந்த பக்கத்துல ரஞ்சித். 2 பேரும் பண்ண அட்டுலியும் விழுந்து விழுந்து சிரிச்சோன்னா ஹைப்பீரி நம்ம பண்றதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவோம் டப்பா அப்படின்னு ஆடி காமிச்சாரு பாருங்க. வேற லெவல் ஃபன்னு. தலைவன் எங்கேயோ போயிருவாரு அப்படின்றதுதான். இத பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.